You believe devil. I am the devil. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் ரீபானஸ்ட ஹெவன்லி டிமன் மனோட நெக்ஸ்ட் எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்ல வந்து இருக்குது, நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் ஹீரோ கண்ட கரும்பையும் வந்து நினச்சிட்டு இருக்க பச்சை சோக்கா பின்னாடி வந்துட்டு என்ன மாஸ்டர் லேடிஸ் அங்கே பற்றி நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்குறான். அதுக்கு ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போன எபிசோடு அதுல இருந்து வந்து முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடு அதுல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே முறிமலையின் குஃபு பிரான்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வெளியே தான் யாரோ ஒரு வயசான ஆள் நின்று இருக்கிற மாதிரி வந்து காட்டினா அந்த வயசான ஆள் வேற யாருமே இல்லை, ஹீரோ தான். இப்போ ஹீரோ வந்து பேச ஸ்டார்ட் பண்றான். இந்த மாஸ்க்கு நான் 1000 டைல்ஸை வந்து செலவு பண்ணியிருக்கேன், அதனால இதை யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இப்போ அப்படியே ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்குள்ள வந்து போனா ஹீரோ பச்சை சொக்கா கிட்ட எதுக்காகடா பச்சை சொக்கா நம்ம சிண்டிகேட்டு கிட்ட இருந்து 20,000 டைல்ஸை வந்து வாங்கணும், அதுக்கான ரீசன் இந்த வாண்டட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கிரிமினலை பிடிக்கிறதுக்காகவா நம்ம 20,000 டைல்ஸை வந்து கடன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டா அதுக்கு பச்சை சொக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர், நீங்க அந்த முட்டாள் கிட்ட போயிட்டு சூதாட்டம் ஆட்டு இருந்தீங்க, அப்ப நீங்க லாட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவங்க கிட்ட கொடுத்ததுனால அவன் வந்து உன்னை கைது பண்ணி வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பச்சை சொக்கா வந்து சொல்றான். அந்த இடத்துக்கு முறிமலைன்ஸ் பிரான்ச் லீடர் மட்டும் வராம இருந்திருந்தா உன்னை அதே இடத்துல போட்டு தள்ளியிருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பச்சை சோக்கா சொல்றான். அதை கேட்ட ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. என்ன இந்த முட்டாளுக்கு பிரான்ச் லீடரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றானா, என்ன ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும் இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து இருக்கான். சரி, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பச்சை சோக்கா கிட்டே வந்து கேட்டுறான். அதை கேட்ட பச்சை சோக்காவும் ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒரு மண்ணும் இல்ல, மாஸ்டர் தான் போயிட்டு அவர்கிட்ட வந்து பேசினாரு, அப்புறமா தான் உன்னை வந்து அவருமே வந்து காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அதுக்காக தான் உனக்கு 20,000 டைல்ஸ் வந்து செலவாச்சு, அதாவது இந்த ஃபேமிலிக்கு அதுல இருந்து தான் இந்த ஃபேமிலியை ரொம்ப பெரிய அடியை வந்து வாங்கினதே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல அது கூடவே சேர்த்து இன்னொரு விஷயத்தையுமே வந்து சொல்றான். அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு தான் 20,000 டைல்ஸை வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, என்னது பிரான்ச் லீடர் லஞ்சம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோ இருக்கிற இடத்த வந்து காட்டினா அந்த இடத்துக்கு ஒரு சோல்ஜர் வந்துட்டு யார் நீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, நான் ஹெவன்லி பிளேட் செட்ல இருந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பச்சையா ஒரு பொய்யை வந்து ஹீரோ சொல்றான். அதை கேட்ட அந்த சோல்ஜருக்கா என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல, ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறான். ஹீரோவும் மனசுக்குள்ளவே இப்ப நான் சொன்ன ஒரு ஆள் அப்படின்றவன் சரியான காஜிலே பிறந்து காஜிலே வளர்ந்த ஒரு ஆள் மாதிரி வந்து இருப்பான். அவனோட மொத்த கேரக்டர் எப்படி அப்படின்னா அவனுக்கு 10 வைஃப், டஜன் கணக்குல வந்து குழந்தைங்க, அதாவது தோராயமா 20 குழந்தைகளுக்கும் மேல அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்றான். அது மட்டும் இல்ல, அவனோட பசங்களை அவனாலேயே அடையாளம் வந்து கண்டுபிடிக்க முடியாது, அதனாலதான் அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒருத்த மாதிரி நான் மார்வேஷன் வந்து போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ சொல்றான். இப்ப அந்த சோல்ஜர் வந்து மாஸ்டர் நீங்க உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, உள்ள போனவனும் இந்த ஃபேமிலி அப்படின்றது ஒன்னுத்துக்கும் உதவாதுன்னு நினைக்கிறேன், நான் யாரு அப்படின்றது என்னோட பேக்ரவுண்டை கொஞ்சம் கூட செக் பண்ணாம அப்படியே வந்து உள்ள விடுறானுங்க, அது மட்டும் இல்ல பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப கேவலமா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அப்படியே ஒரு கேட்டு கிட்ட போயிட்டு நிக்க அதுக்குள்ள இருந்து ஒரு குள்ள கத்திரிக்காய் மாதிரி ஒரு வயசான ஆளு ஒருத்தன் வரான். அவன் சும்மா இல்லாம மாஸ்டர் நான் உங்களுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பச்சையா புழுவேன். அதை கேட்ட ஹீரோ ஓ அப்படியே அப்படின்ற மாதிரி ஒரு கூலான ரியாக்ஷனை வந்து கொடுக்குறான். அதாவது அவன் யாருன்ட்டு கண்டுபிடிக்க கூடாதான். அந்த குள்ள கத்திரிக்காவும் மாஸ்டர் உங்களோட பேரை நான் எப்படி கூப்பிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, என்னோட பேரு மா யோச்சி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். மாஸ்டர் உங்களோட பேரை நான் நிறைய இடத்துல வந்து கேட்டிருக்கேன், ரொம்ப கிரேட்டான ஒரு பேரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, எதே கிரேட்டான பேரா, டே இதை நான் யாரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்ட்டு தான்டா இவனோட பேரை வந்து சொன்னேன், இவன் தனிமையா வாழ்ற ஒரு ஆள்ரா, இவன் எல்லாம் அந்த அளவுக்கு கிரேட் இல்லை அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளவே வந்து நினைக்கிறான். எதுவுமே தெரியாம அந்த குள்ள கத்திரிக்காவும் மாஸ்டர் நீங்க இங்க வந்து உக்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீயை வந்து ஊத்தி கொடுக்குறான். இப்ப நான் வந்த விஷயம் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து கேட்க அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து எந்த பதிலும் வரல. ஹீரோவே வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்றான். எங்களோட ஃபேமிலி அப்படின்றது ரொம்ப பெரிய ஃபேமிலி, அது உனக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அவனோட ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு கிரிமினலை வந்து தேடிட்டு வந்து இருக்காங்க, அவன் இந்த ஃபேமிலியில தான் லாஸ்டா இருந்தான் அப்படின்ட்டு வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அதாவது இந்த இடத்துல அதை கேட்ட கொள்ள கத்திரிக்காவும் ஓ அப்படியே மாஸ்டர் எனக்கு வந்து சரியா வந்து ஞாபகம் இல்லை, இன்னும் ஏதாச்சும் ஐடென்டிஃபை இருந்தா சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டுட்டு பல்ல
பல்ல வந்து காமிக்கிறான். சரி ஓகே, உனக்கு எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கணும்ட்டு ஆசை, நீ HQல வேலை செய்ய உனக்கு விருப்பமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க அவனுக்கு சரியான வந்து ஷாக்கு. அதை பார்த்த ஹீரோவும் ஒன்னும் ஆசையை தோன்ற மாதிரி, நீ மட்டும் ஓகே அப்படின்னு சொன்ன அப்படின்னா நான் உனக்காக அந்த இடத்துல போய் பேசுறேன், உனக்கு அந்த வேலையுமே வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அப்புறம் HQலயும் எனக்கான ஒரு ஆள் வேணும் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஓகே மாஸ்டர் நான் சம்மதிக்கிறேன், அப்புறம் நான் என்னைக்குமே உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் திரும்பவுமே வந்து புழுவ ஸ்டார்ட் பண்றான். ஹீரோ எதையும் ஒன்னத வந்து அவன்கிட்ட சொல்ல அவனுக்கா வேத்து கொட்டுது. பயத்தை முகத்துல காட்டாம உட்காந்துட்டு இருக்க அவனை பார்த்த ஹீரோவும் சரி ஓகேடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். திரும்பவுமே அவனுக்கு சரியான ஷாக்கு, என்னடா இவன் இப்படி பண்றானு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, சரி ஓகேடா குட்டி பையா, இது வந்து ஃபேமிலி சீக்ரெட் அப்படின்றதுனால இதை நான் யாருக்கிட்டயுமே வந்து சொல்ல விரும்பல, அதனால பிஞ்ச அளவுக்கு அவனை சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இதை கேட்டு அவனுக்கு திரும்ப ஷாக்கு. ஹீரோவோ மனசுக்குள்ளவே இதே மாதிரி ஷாக்லேயே சாப்பிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நினைக்கிறான். அவனும் அதுக்கேற்ற மாதிரியே மொட்டையா கண்ணை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ சீக்கிரமா அவனை கண்டுபிடிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல திரும்பவுமே அவன் சரியான ஷாக்கை வந்து ஆகுறான். சரி ஓகேடா நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன், உன்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து அவனை கண்டுபிடிச்சதும் என்கிட்ட வந்து சொல்லு, உங்ககிட்ட நிறைய டைம் இல்லை அப்படின்றத நான் இந்த இடத்துல வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். மாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தோட வெளியே தான் வந்து காட்டுறாங்க. திரும்பவும் உள்ள போய் காட்டினா மாஸ்டர் இதுவா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு போட்டோ வந்து காட்டுறான். ஆமா இவனே தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து சொல்ல, மாஸ்டர் இவனை எனக்குமே வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, சரி ஓகேடா இவனை நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே ஜாலியா வந்து சிரிச்சுக்கிட்டு வந்து இருக்கான். சரி ஓகே மாஸ்டர் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டேன். சரி ஓகேடா இன்னொரு 3 நாள் கழிச்சு நான் உன்னை அந்த இடத்துல வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, சரி ஓகே மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் பல்ல வந்து காமிக்கிறான். சரி ஓகே அவன் மேல ஒரு பவுண்டி ஒன்று இருக்கே தெரியுமான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, என்ன மாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறான். அவன் மேல ஒரு பவுண்டி இருக்கே தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, தெரியும் எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். 5000 டெய்ல்ஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அது 5000 டெய்ல்ஸ் இல்ல 20000 டெய்ல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறான். ஓ மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் வந்து தப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அது 20000 டெய்ல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, மாட்டினாண்டா மாயாண்டி அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளவே நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அந்த ஆஃபீஸுக்கு வெளியே வந்து காமிச்சு அதோட அந்த சாப்டரை வந்து முடிக்கிறானுங்க. நானுமே இதோட இந்த சாப்டரை வந்து முடிச்சுக்கிறேன், அதாவது இந்த எபிசோட. அப்புறம் இந்த எபிசோட்ல ஒரு குள்ள கத்திரிக்கா மாதிரி வந்து இருப்பான்ல, அவன் தான் அந்த பிரான்ச்சோட லீடர். நான் அதை சொல்ல ஒரு மாதிரி வந்து இருக்கே அப்படின்ட்டு தான் குள்ள கத்திரிக்கா அப்படின்ட்டு மென்ஷன் வந்து பண்ணேன். ப்ரோ அவனோட பேரு அப்படின்னா அவனோட பேரு நல்லா தான் வந்து இருக்கு, என்ன வாயில் நுழைய மாட்டேங்குது, அதனால அதையுமே வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இப்போ 4 எபிசோடா நான் வந்து ஒரு சாப்டராக தான் வந்து போடுறேன். அதுக்கான ரீசன் ரொம்ப பெரிய ரீசன் எல்லாம் இல்லை, ரொம்ப சின்ன ரீசன் தான். இந்த மான்மாவை நான் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணலாம் வைக்கல, இருந்தாலும் இதுக்கு முன்னாடி போட்ட மான்வா மாதிரி நான் போடாம இதை கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு ஒரு ஐடியாவிலேயே வந்து இருந்தேன். அதுக்கும் மேலே இப்போ ஒரு 4 சாப்டராக ரொம்ப டீட்டெயிலாக வந்து கொடுக்குறானுங்க. எனக்கு சப்டைட்டில் படிச்சுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அதுலேயும் அந்த சாப்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிப்பு வந்து 20 செகண்டெல்லாம் வந்து இழுத்து விட்ருப்பேன். அதுக்கான ரீசன் அதில் நிறைய டீட்டெயிலை வந்து கொடுத்துருக்கானுங்க. அந்த அளவுக்கு நான் இழுத்துமே நிறைய டீட்டெயிலை வந்து சொல்லாமல் வந்துட்டு இருக்கேன். அதில் ஒரு சாப்டரில் ஒரு மாசான டைலாக்கே வந்து விட்டுட்டேன். அடுத்து நான் ஒரு மூவி வெர்ஷனாக வந்து போடும்போது அதை வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். அதாவது அந்த இடத்துல அந்த சீனை வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து திரும்பவும் அதை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறேன். இதை வந்து எத்தனை பேர் வந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னாலாம் வந்து தெரியல. இதை கேட்டவங்க ஏதாச்சும் ஒரு சிரிக்கிற மாதிரி எமோஜியை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே டாடா பாய் பாய்.